சிம்மம் அப்படின்னும் போது காதல் எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு அனுப்பும் போதே 2-3 பேர் கேட்டு அமிச்சாங்க. எப்படி இருக்கும் மேம் 2026ல? இல்ல சிம்ம ராசிக்காரங்களாம் எப்பயுமே சிங்கம் தான். காதல்லாம் விடுங்க, முதல்ல வேலையில காசு வருமான்னு தான் கேட்பாங்க, அப்புறம் தான் காதல்லாம். ஸோ இந்த தடவை சிம்ம ராசிக்காரர்களுக்கு தலைக்கு மேலேயே கேது வந்து உட்காந்து என்ன யாராவது பார்க்க மாட்டாங்களா, என் கூட யாராவது பேச மாட்டாங்களான்ற மாதிரியே ஓடிட்டு இருக்கும். பட் அதெல்லாம் ஒரு 4-5 மாசத்து அதுக்கப்புறம் குருவோடைய அமைப்புமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சிம்மராசிக்காரர்கள் காதல் கை கூடுமா? கண்டிப்பா உங்களோட நேட்ரல் நல்லா இருக்கிற பட்சத்துல கை கூடும். இல்லாட்டி அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி ஏக்கத்துல உட்காந்துருப்பாங்க. பட் ஒரு விஷயம் என்ன சக்சஸ் ஆக போதுன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை அப்படின்றத இது வரைக்கும் ஏன்டா வேலைக்கு போறோன்ற நிலைமையெல்லாம் மாதிரி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வேற வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு, அயல்நாட்டு வேலை போறது. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே 12ஆம் இடம் சொல்லும்போது தூக்கத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த சுகர், பிபி அதெல்லாம் பார்த்துக்கணும். வயிறு சம்பந்தப்பட்டு 12ஆம் இடம்னே கழிவுகள் போறக்கூடிய இடம். சில பேருக்கு கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம், வயிறு சம்பந்தப்பட்டு பிரச்சனை வரும். உள்ள இருக்கக்கூடிய அந்த கிட்னி இதுலலாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்மராசிகள். மற்றபடி சூப்பரா இருக்கு.